போன். இன்னும் ஆளை காணோம். ஜனனி, போன் அடிக்குது. ஜனனி, கேக்குதா உனக்கு? யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க ஜனனி. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காது. ஹலோ துளசி, நான் சுமதி பேசுறேன்டி. சேது உன்னை பிடிக்கிறதுக்கு பேயா அலைஞ்சிட்டு இருக்கான். நீ தயவு செஞ்சு பார்த்து இருந்துக்க. இது வரைக்கும் அவனால உன்னை கண்டுபிடிக்க முடியல. உன் அப்பாவை கூட அழைச்சு மிரட்டி கேட்டு பார்த்தான். என்னையும் இழுத்துட்டு போய் அழைச்சு கேட்டான். நான் எதுவுமே சொல்லலடி. ஏய், நீ ரொம்ப கவனமா இருந்துக்கோ துளசி. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். துளசியா? யார் நீங்க? என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரு சார்? என் பேரு சிவா. நீங்க சொல்ற மாதிரி இந்த நம்பர்ல துளசின்னு யாருமே இல்லைங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து அது. ஹலோ, உங்களை தாங்க கேட்குறேன். நீங்கள் யாரு, எங்கேருந்து பேசுகிறீங்க? சும்மா ஃபோன் பண்ணி அடிச்சிட்டான் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்க யாரு ஃபோன்ல ஏன் அவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க? யாரோ சுமதின்னு சொன்னாங்க. துளசி வேணுமா? உனக்கு தெரியுமா அவங்கள? ஓ, அவங்களா? 2 நாளா கால் பண்ணிட்டே இருக்காங்க. ராங் நம்பர்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, நான் ஜனனி பேசுறேன். துளசியை பத்தி ஏதோ பேசுறீங்களாமே, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு அடிக்கடி கால் பண்றீங்க? சாரிடி, நீதான் லைன்ல இருக்கன்னு நினைச்சு நான் சேது விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன்டி. அவர் கண்டுபிடிச்சிருப்பாரா? என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. சேது கொல்ல வெறியில அலையறான்டி. உன்னை கண்டுபிடிச்சு அவன் ஒத்த கால்ல நிக்கிறான். உன்னை வேற பிடிச்சிட்டு போய் அடிச்சு கேட்டான். நான் சொல்லல. என்ன மாமா, நல்லா இருந்த மோட்டர் இப்படி பிடிச்சு போட்டு 6 மாதம் லைன் கொடுத்துட்டு இருக்க? டேய், என்ன விஷயமா தாண்டா? அதை தான் கேட்குறேன், என்ன விஷயம்? டேய், கரண்ட் எத்தனை மணிக்கு வரும்? வழக்கமா 12 மணிக்கு விடுவாங்க. நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த நிலைமையில யாராவது மோட்டரை கைட்டி வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வையேன், அப்ப திடீர்னு கரண்ட் வந்தா என்ன ஆகும்? மோட்டர் வெடிக்க ஆள் காலி. இங்க பாரு, இப்ப மோட்டர் ரிப்பேரா இருக்குன்னு சொல்லி என் மச்சான் சிவாவை இங்க வர வைப்பேன். அவன் என்னமோ பெரிய மெக்கானிக் மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு வேலை பார்ப்பான். இப்ப நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது என் மச்சானுக்கு தெரியுமா? தெரியாதே. 12 மணிக்கு கரண்ட் வரும், அப்படியே அடிச்சு தூக்கும். அவன் அப்படியே எரிஞ்சு கறி கட்டையா சாவான். எரிக்கிற செலவு மிச்சமாயிடும். அப்புறம் என்ன, என் மாமன் சொத்துக்கு வேற ஆண் வாரிசே கிடையாது. ஐ அம் தி ஒன்லி வாரிசு. பிளான் எப்படி? செம்ம. ஏய், வொர்க் அவுட் ஆகும்ல? அங்கதான் மாமா ஒரு டவுட். என்ன? உன்னோட பிளான் எப்போதுமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா யார் வச்ச சூனியமோன்னு தெரியல, ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல புஷ்னு போயிடுது. டேய், எந்த பிளான் தாண்டா அப்படி ஆச்சு? உன் மச்சானோட சேர்ந்து குடிசைக்கு தீ வைக்க போட்டியில ஒரு பிளான். அந்த பிளான் என்னாச்சு? டேய், அது போன வருஷம்டா. அப்ப எனக்கு நேரமே சரியில்லை. ஓ, இப்ப 2025ல என் ராசி பலன் சூப்பரா இருக்கு. என் மூளையும் கிரகமும் ஒன்னா சேர்றதுனால இந்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன், சொத்த அடைகிறேன். நான் தாண்டா அடுத்த வாரிசு. அடுத்த வாரம் முதல்ல நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே பத்திரப்பதிவு வச்சுக்கோ, ஓகேவா? சரிம்மா.
மச்சான் 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 பாத்து மச்சான். ஏய் சிவா பாத்துடா. சிவா மச்சான் பாத்து பாத்து. டேய் ஐயோ என்னடாச்சு? அம்மாடி ஜனனி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. என்னடா நீ பாத்து வரக்கூடாதா? இல்லம்மா நான் பார்த்து தான் வந்துட்டு இருந்தேன். ரொம்ப வரீங்களா சிவா? என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல ஜனனி, இறங்கும்போது தடிக்கிட்டேன் அவ்வளவுதான். இந்தாங்க தண்ணி குடிங்க முதல்ல. தண்ணி சிவா தண்ணி குடிங்க. வண்டியில பார்த்து வரணும். யோசனை எங்கேயோ இருந்தா இப்படிதான். ஜனனி இந்த நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். வரமா. சிவா ஜனனியை கூட கூட்டிட்டு போ. ஏன் அவள மோட்டரை ரிப்பேர் பண்ணுவாளா? வீட்லயே அடைஞ்சு கிடக்குறா, அவளுக்கும் போர் அடிக்குமே, அதான் போயிட்டு வரட்டுமே. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சாவறது ஜோடியாவே சாகட்டுமே, வாரிசு பிரச்சனை எல்லாம் வராது. என்னங்க சிவா கூட ஜனனியும் போயிட்டு வரட்டுங்க. என்ன எல்லாத்தையும் எங்கிட்ட தான் கேட்டு முடிவு இருக்கிற மாதிரி இதை மட்டும் கேட்குற? போட்டும் போட்டும், வடக்கு பக்கமா போகாதீங்க. அந்த பக்கம் பாம்பு ஒண்ணு போறத பார்த்தேன். விஷ பாம்பு மாதிரி தெரிஞ்சது. தெற்கு பக்கமா போச்சு. சிவா பாத்துடா. கேட்டுச்சுமா கேட்டுச்சு.